ஹாய் ஆல், திஸ் இஸ் போனா கிரியேஷன். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது நெட்டடில் ஒரு ஹெவியான ஒரு ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸு அண்டு பீட்ஸு, காப்பர் பீட்ஸு, சம்கி, ஃபிட்டிங் ஸ்டோனு அண்டு த்ரெட்லாம் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து சூப்பராக எலிகண்ட்டாக பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து த்ரெட் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். பேக்கில் வந்து த்ரெட்டு தெரியுது நெட்டு கிளாத்தில் அப்படின்னா நீங்கள் காட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கட்டிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கை எப்படி பண்ணோன்றதை நம்ம இப்போது வீடியோவில் பார்க்கலாம். கீழே ஸ்லீவ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கேலப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். 2 லைன் வந்து காப்பர் கலர் ஜரி த்ரெட்டில் ஸ்கேலப் மாதிரி கொடுத்துக்கலாம். நெட்டு கிளாத் வந்து காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கிளாத் வந்து ஓரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிளாத்தில் ஃபிட் பண்ணும்போது அந்த நெட்டு கிளாத்தை வந்து மேக்ஸிமம் டபுளாக கேளுங்க கஸ்டமர்கிட்ட. டபுளாக ஃபிட் பண்ணால் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த ட்ரேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். காட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் கிளாத் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். சிங்கிளாக ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாத்து கண்டிப்பாக கொஞ்சம் இழுக்கிறப்பெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். ப்ளஸ் வந்து ட்ரேசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்கேலப் மாதிரி நம்ம போட்டுட்டு இதில் 2 லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கேலப்புக்கு கீழே ஃபிட்டிங் ஸ்டோன் ஐ ஷேப்பில் ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து டபுளாக லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஷார்ப் வர இடத்துல ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் டைமண்ட் ஷேப் மாதிரி. இப்போது இந்த ஃப்ளவரை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ளவரை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 4 அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லீஃபில் நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். ஒன் சைடு லோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனதர் சைடு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த லீஃப் லோடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி நார்மல் மிஷின் த்ரெட்டில் லீஃப் ஷேப்பில் செயின் ஸ்டிச் அண்ட் ஜிக்ஸாக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம லீஃப் ஷேப் ஃபில் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. நிறைய வீடியோஸில் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அண்டு எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஸோ என் வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும். ஃப்ளவரை வந்து அழகாக க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம நெட்டு கிளாத்தில் வர ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இதே வந்து நார்மல் கிளாத்னால் த்ரெட்டு வந்து கீழே இருக்கிறதே தெரியாது. அதனால் அதுக்கு மேலே கூட ஒர்க் பண்ணிக்கலாம். நெட்டு கிளாத்தில் வந்து கீழே கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கும் டைம் ஜாஸ்தி ஆகும். நெட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாகவும் தான் காஸ்ட்டு வரும். ஸோ கஸ்டமர் யாருன்னா உங்கள்கிட்ட நெட்டில் ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற சார்ஜ் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பேக்கில் மேலே போகும்போது எம்டியாக போயிட்டு மேலேருந்து கீழே வரும்போது மட்டும் நான் வந்து கட் பீன்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ நெட்டு கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணதுனால கொஞ்சம் விசிபிள் கொஞ்சம் கம்மியானதுனால டிசி வச்சு மார்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கெல்லாம் தெரியலையோ அங்கே மட்டும் டிசி வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இதே டபுள் கிளாத்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருந்திருக்கும். சிங்கிள் கிளாத்துன்றதுனால ட்ரேஸ் எடுத்ததுனால அந்தளவுக்கு விசிபிளாக தெரியல. நம்ம க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் ஐ ஷேப் ஸ்டோனை கீழே எப்படி ஸ்கேலப்பில் ஒட்டியிருக்கோமோ அது மாதிரி டபுளாக நம்ம ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஆரி கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிள் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எதனாவது தேவைப்படுதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆர்டர் கொடுங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணித்தரோம். இப்போ டபுள் சைடாக அந்த ஐ ஷேப் ஸ்டோனை ஃபிட் பண்ணிட்ட பிறகு அந்த கொடி டிசைன்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து சுகர் பீடில் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜர்கான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் அப்படியே கண்டினியூ பண்ணி கொடி
இப்போ அந்த ஃப்ளவர்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. எங்கெல்லாம் அந்த மாதிரி ஜர்க்கன் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அந்த கொடியை போடணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தான். அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் தான் நம்ம கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். மற்றது எல்லாமே கொடி பேட்டர்னில் தான் வருது. சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கொடி வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஃபுல்லுமே வர மாதிரி கவர் பண்ணியாச்சு. ஒரு கொடியிலையும் க்ளூ ஆட் பண்ணிவிட்டு ஐ ஷேப் ஸ்டோனை ஆட் பண்ணிக்கலாம். கீழே நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து உடனே கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த நெட்டு கிளாத்துக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும். இப்போ ஐ ஷேப் ஸ்டோனில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே 2 சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் காப்பர் பீடு, அது மாதிரி 3 லேயராக கொடுத்துக்கலாம். சிங்கிளாக இருக்கிறதுக்கு கீழே 3 லேயரு, மேலே ஒரு ஷேப்பில் காப்பர் பீட் அண்ட் சுகர் பீட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் முடிய போகுது. அந்த கொடியிலையும் ஒரு காப்பர் பீட் சைஸ் நம்பர் 4 அண்ட் சுகர் பீடை புட்டாஸ்க்கெலாம் கொடுப்போம் இல்லையா, பேக் நெக்குக்கு, அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ எங்கெல்லாம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸும் ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது சாரியோட கலர் பிங்க் கலர். ஸோ பிங்க் த்ரெட்டை ஆட் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டு 1 லைன் முடியிற இடத்துல ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்துட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். திரும்பவும் மேலே ஒரு 3 லைன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு கொடிக்கும் இந்த டிசைன் வரும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கை ஃபுல்லாக ஒர்க் வர மாதிரியும் இருக்கும்.
ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு பாருங்கள். கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது டிசைனு. ஸோ எந்த இடத்துலலாம் ஸ்பேசஸ்லாம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக நம்ம பீட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சம்கி ப்ளஸ் சுகர் பீட், ஸ்பேஸ் கம்மியாக இருக்க இடத்துலலாம் சம்கி ப்ளஸ் ஒரு சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. அங்கங்கே புட்டாஸ் கொடுத்தோன்னே இன்னுமே கிராண்டாக இந்த டிசைன் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவும் வந்துருச்சு. எந்த இடத்துல சக்கராலாம் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல க்ளூ போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஜர்கான் ஸ்டோன்ஸ் இப்போது பேஸ்ட் பண்ண போகிறோம். பேக்கில் திருப்பிட்டு த்ரெட்டு எங்கெல்லாம் வந்திருக்கோ அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரெட்டோடு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுனால பீட்ஸ் எல்லாம் கழண்டு வந்துடுமோ அப்படின்ட்டு. இல்லை, நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் எண்ணாட் போட்டு தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ அதனால் த்ரெட்டு கட் பண்ணாலும் உங்களுக்கு அங்கே டேமேஜ் எதுவும் வராது. ப்ளவுஸோட ஃபுல் வியூ இது தான் பாருங்கள். ரொம்ப நீட்டாக த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி ரொம்ப சூப்பராக எலிகண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பெஸ்ட்டாக வரும். இதுக்கு ட்ரேசிங் வந்து நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து நெட்டு கிளாத்தில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டபுள் நெட்டு கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, see you, டாட்டா.